இங்க பாத்தீங்கன்னா மரத்துக்கு கீழ குறி சொல்றதுக்காக ஒரு போலீஸ் சாமியார் உட்காந்து இருக்காரு. அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு பேய் அவர் முன்னாடி வந்து நிக்குது. நான் உனக்காக வேலை செய்யறேன், மக்களோட குறை எல்லாத்தையுமே கேளு, அது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு அந்த பேயும் சொல்லுது. அந்த பேய் சொன்ன மாதிரியே மக்கள் கிட்ட இருந்து பிரச்சனையுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. அது எல்லா பிரச்சனையுமே அந்த பேயும் சரி பண்ணி கொடுக்குது. இவரை தேடி ஏகப்பட்ட மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பணமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளுமே லட்சக்கணக்கில் பணமும் சம்பாதிக்கிறாரு. மர்மமான முறையில நிறைய பேர் ஊர் உள்ள இறந்து போறதா நியூஸையும் பாக்குறாரு. அப்ப இந்த பேய் தான் இவங்களெல்லாம் கொழுது போலன்னு சொல்லி அந்த பேய்கிட்டமே பேசுறாரு. நீ யாரையுமே கொல்லக்கூடாது, அவங்களோட பிரச்சனையை மட்டும் தான் சரி பண்ணணும்னு சொல்றாரு. அந்த பேயால ஆத்மாவை சாப்பிடாம இருக்க முடியல. ஒரு நாள் இவங்க அப்பாவே சாப்பிட வந்தது. இவர் பார்த்ததுமே அங்க எஸ்கேப் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி இந்த பேய் வேற ஒரு சாமியார் கிட்ட தான் ஒர்க் பண்ணிருக்கோம். அவர்கிட்ட போயிட்டு இந்த பேய் எப்படி விரட்டதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பேயை வச்சு நான் நல்லா பணம் சம்பாதிச்சேன், அதால ஆத்மாவை சாப்பிடாம இருக்கவே முடியாது. நான் தினமும் சுடுகாடுக்கு போயிட்டு ஆவியை பிடிச்சிட்டு வந்து அதை சாப்பிடுறதுக்காக தான் குத்துனேன். ஒரு நாள் எந்த ஆவியுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு எண்ணெயை கொள்றதுக்காக வந்துச்சு. உடனே மந்திரத்தை போட்டு தண்ணி தெளிச்சு அது வீட்டுல இருந்து அனுப்பிச்சு விட்டேன். உனக்கு எதனா மந்திரம் தெரிஞ்சா தெளிச்சு விட்டு அது போயிடுன்றாரு. மந்திரம் தெரிஞ்சா நான் ஏன்டா உங்ககிட்ட வந்து நிக்க போறேன்னு இவரும் கேட்க, சரி நீ வீட்டுக்கு போனா ஒரு நல்ல மந்திரமா யோசிச்சு வைக்கிறேன்னு இவரும் சொல்றாரு. வீட்டுக்கு போனா நீ நைட் அவங்க அப்பாவை மட்டை பண்ணி அதோட ஆத்மாவே சாப்பிடுது. சாமி மந்திரத்தை நீ யோசிச்சுனே இருந்தீங்கன்னா அத்தனை நாள் என்னைய மட்டை பண்றேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு ஐடியா கொடுன்றாரு. ஒரு நல்ல மோசமான ஒருத்தனையா பார்த்து லிங்க் பண்ணி விட்டுரு, அவனோட ஆத்மாவை அதை சாப்பிடும், அதுக்கப்புறமேட்டு என்ன இது பாத்துக்கலான்றாரு. இந்த சாமியாரும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க செம்ம ரகடான ஒரு ஆளோட ஆத்மாவையும் போய் சாப்பிடுது. அந்த ஆத்மாவோட சக்தியால அதுவும் அழிஞ்சே போயிடுது. உர்ஜா மை பாய் சொல்லி உங்களுக்குள்ளேயும் பேசுறாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.